அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் தமிழில் சரியா தமிழில் ஸ்கூல் புக்கில் என்னென்ன கண்டென்ட் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என்ன சார் இதுக்கெல்லாம் வந்து ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். பட் புதுசாக படிக்க வர்றவங்களுக்கு இதுதான் ஒரு பெரிய விஷயமா வந்து இருக்குது. சார் இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, இதை விட்டுறணுமா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா, இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த இண்டெக்ஸை வச்சே சரியா அந்த பொருளடக்கம் இருக்கு இல்லையா, அந்த பொருளடக்கத்தை வச்சே சிலபஸில் எதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து அதாவது எதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். இதுக்கு முன்னால் சிலபஸ் ஓல்டு சிலபஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதாவது பேஜ் டு பேஜ் வந்து படிப்பீங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி படிக்கணும்னு அவசியம் வந்து கிடையாது. முக்கியமாக இலக்கணத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இலக்கணத்தை முதல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முடிச்சிடணும். இப்போ வந்து பாருங்கள், இலக்கணம் நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இயர்லேயும் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இப்போ நான் இது வந்து என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட், 6th நியூ தமிழ் புக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் கையில் புக்ஸ் இருக்குது அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. நியூவாக படிக்கிறவங்களுக்கு, ஓல்ட் ஸ்டூடெண்ட் தேவையில்லை சரியா, நியூவாக படிக்கணும்னு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு எதெல்லாம் முக்கியம் எதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்பயுமே ஃபஸ்ட்டு எதை முடிச்சிருங்க அப்படின்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணத்தை கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிடணும் சரியா. ஒவ்வொரு இயர்லையும் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இயர்லையும் என்ன பண்ணியிருப்பாங்க, லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா. அப்போ கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா முடிச்சிடணும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இந்த இதில் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து இலக்கணம் தான். இந்த லாஸ்ட் வருது இல்லையா, இதெல்லாம் இலக்கணம். ஓகேவா? அப்போ இலக்கணத்தை முதல்ல வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா முடிச்சிடணும். அடுத்து என்ன படிக்கணும், இலக்கணத்துக்கு அடுத்து எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒவ்வொரு இயல்லையும் பாடம் இருக்கும் இல்லையா, அந்த பாடத்துக்கு பின்னால் உள்ள மொழித்திறன் பயிற்சி சரியா. மொழித்திறன் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. மொழித்திறன் பயிற்சி இல்லைன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக, சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக எல்லாம் ஒன்று தான். அதை நம்ம வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடணும் சரியா. ரைட், இந்த ரெண்டு விஷயத்தை முதல்ல வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா முடிச்சிடணும். ஓகே, முடிச்சாச்சு. அடுத்து வந்து பாருங்கள், நம்ம இப்போ வந்து பாடத்துக்குள்ளே வந்து போகலாம். இப்போ வந்து பாருங்கள், முதல் இயலில் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, முதல் இயலில் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் சரியா. இன்பத்தமிழ் படிக்க வேண்டும். இன்பத்தமிழ் பொறுத்த வரைக்கும் பாவேந்தர் பாரதிதாசன் வந்து இந்த பாடலை வந்து பாடியிருப்பார் அல்லது எழுதியிருப்பார். ஓகேவா? ஸோ பாரதிதாசன் சிலபஸில் இருக்காரா அப்படின்னு கேட்டால் சிலபஸில் இருக்கார். பாவேந்தர் அப்படிங்கிற தலைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ அவர் சம்மந்தமான விஷயங்கள் நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் கொடுக்குறப்ப நம்ம வந்து படித்து தான் ஆக வேண்டும். ஸோ இன்பத்தமிழ் படிக்கணும். அடுத்து தமிழ் கும்மியை பொறுத்த வரைக்கும் பெருஞ்சித்திரனார் எழுதியிருப்பார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதியிருப்பார். பெருஞ்சித்திரனார் சிலபஸில் இருக்காரா? ஆமாம், சிலபஸில் இருக்கார். ஸோ இதையும் படிக்கணும். ஓகேவா? அடுத்து வளர்த்தமிழ். சார் இது வந்து சிலபஸில் இருக்கா? வளர்த்தமிழ் அப்படிங்கிறது கனவு பழித்தது அப்படிங்கிற சிலபஸில் இருக்கா? இப்போ ஒரு சில பேருக்கு டவுட் வரும், இதெல்லாம் வந்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த இரண்டையுமே படிக்க வேண்டும். முக்கியமான ஒன்று கேள்வி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுலேருந்து சரியா. வளர்த்தமிழ் அப்படிங்கிறது தமிழோட சிறப்புகள், தமிழ் சிறப்பு இல்லைன்னா தமிழ் தொன்மை இதில் வந்து வரும் சரியா. சிலபஸில் இருக்குது தமிழின் சிறப்புகள், தமிழின் தொன்மை வந்து இருக்குது. அப்படிங்கிறப்ப இது கண்டிப்பாக வந்து படித்தே ஆக வேண்டும் சரியா. ஸோ இந்த கனவு படித்ததும் அதுதான் தமிழோட சிறப்புகளில் வரும். தமிழோட சிறப்புகளில் வரும். அப்படிங்கிறப்ப முதல் இயலில் எல்லாமே வந்து படிக்கணும். 6ஆம் வகுப்பில் முதல் இயலில் எல்லாமே வந்து படிக்கணும். ஓகே, படித்தாச்சு. அடுத்து 2வது இயலுக்கு வந்து போவோம். 2வது இயல் பொறுத்த வரைக்கும் இயற்கை இன்பம் அப்படிங்கிற தலைப்பு வந்து கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டால், சிலப்பதிகாரம் சிலபஸில் இருக்கா? இதுக்கு முன்னால் வந்து இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து சிலபஸில் கிடையாது. சிலப்பதிகாரம் கிடையாது. ஆனால் தமிழோட சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பொதுவாக கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் நம்ம அப்போ என்ன நினைக்கலாம் அப்படின்னா, இந்த சிலப்பதிகாரமும் தமிழோட சிறப்புகளில் கொஞ்சம் வரும் இல்லையா. அப்படி இருக்கிறப்ப சிலப்பதிகாரத்தில் அந்த நூல் குறிப்பு மட்டும் லைட்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க சரியா. சிலப்பதிகாரத்தில் அந்த புக் பேக் கொஸ்டின் நூல் குறிப்பு. அடுத்து காணிநிலம், பாரதியார் பற்றின அதாவது பாரதியார் எழுதின ஒரு பாடல். பாரதியார் சிலபஸில் இருக்காரா அப்படின்னு கேட்டால் பாரதியார் சிலபஸில் இல்லை சரியா. இப்போ வந்து பாருங்கள், சிலபஸில் பாரதியார் இருக்கான்னு பார்த்துருவோமா. இப்போ வந்து பார்ப்போம். ஓகே, இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு சரியா. இதில் வந்து பாரதியார் இருக்காரா? பாரதியார் கிடையாது. பாருங்கள்,
நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. உவே சாமிநாதர் கொடுத்துருப்பாங்க, மீனாட்சிசுந்தரம் கொடுத்துருப்பாங்க, லக்குனார் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா, பெருஞ்சித்திரனார் கொடுத்துருக்காங்க. பெருஞ்சித்திரனார் நம்ம பார்த்தோமா, ஓகேவா, தமிழ் கும்மி அப்படிங்கிற அந்த பாடல். சரியா. அடுத்து வந்து பாருங்கள், இதில் பாவேந்தர் கொடுத்துருக்காங்க. ஆனால் பாரதியார் கொடுத்துருக்காங்களா? பாரதியார் கொடுக்கல, தாரா பாரதி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம பாரதியார் பற்றின விஷயங்கள் அப்போ படிக்காம விட்டுருமா சார்னு கேட்டால் அப்படிலாம் வந்து விட முடியாது. ஏன்னா நம்மளால வந்து என்ன பண்ணுவாங்க, எப்படி வேணால் வந்து கேள்வி வந்து கேட்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம பாரதியாரையும் லைட்டாக வந்து பார்த்துக்கணும். இப்போ வந்து முக்கியம் எது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா. என்ன பண்ணுங்க, பாரதியாரை லைட்டாக வந்து பார்த்துக்கணும். ஓகேவா. காணி நிலம். அப்போ இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம வந்து கம்மியாக வந்து கொடுக்கலாம். சரியா. சிறையின் ஓசைக்கும் கம்மியாக வந்து கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து சிட்டுக்குருவியை பற்றின விஷயம் வந்து வரும். அதில் வந்து நீங்கள் பாக்ஸ் போட்டது மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா. கிழவனும் கடலும் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. அப்போ இரண்டாவது இயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன், இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக வந்து கொடுங்க. ஏன் அப்படின்னா சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் கேள்வி வந்து எப்படி கேட்பாங்கன்னு நம்மளுக்கே வந்து தெரியாது. டிஎன்பிசி வந்து அவன் வைக்கிறது தான் சட்டம். சரியா. நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து எதாக இருந்தாலும் போருக்கு தயாராக மாதிரி எதாக இருந்தாலும் ரெடியாக வந்து இருக்கணும். சரியா. ரைட். அப்போ இந்த இயலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக வந்து கொடுத்துட்டு நம்ம இலக்கணம் எப்பயும் போல் நீங்கள் வந்து படிச்சிடணும். சரியா. அடுத்ததாக இயல் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவியல் தொழில்நுட்பம். ஸோ அறிவியல் தொழில்நுட்பம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் இதுவும் இம்பார்ட்டன்ஸ் கம்மி தான். இதில் அறிவியல் ஆத்திச்சூடின்னு இருக்கு இல்லையா, சாரி இந்த திருக்குறள் இதான் விட்டுட்டு பார்த்தீங்களா. திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இலக்கியத்தில் வந்து திருக்குறள் கண்டிப்பாக வந்து கேள்வி வந்து கேட்பாங்க. திருக்குறள் ரொம்ப 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 முக்கியம். சரியா. அறிவியல் ஆத்திச்சூடி இம்பார்ட்டன்ஸ் கம்மி. சரியா. அறிவியல் ஆல்பம் இம்பார்ட்டன்ஸ் கம்மி. ஓகேவா. கணினி நண்பன் இம்பார்ட்டன்ஸ் கம்மி. ஒளி பிறந்தது இம்பார்ட்டன்ஸ் கம்மி. மொழி இறுதி எழுத்துக்கள் நல்லா வந்து படிக்கணும். ஓகேவா. ரைட். இப்போ சார் அப்போ இம்பார்ட்டன்ஸ் கம்மினா இது வந்து படிக்க தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் இதில் ரெட் மார்க் பண்ணது அடுத்து பாக்ஸில் கொடுத்துருக்குறது இதை நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்துக்கணும். நம்ம இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக இருக்குது இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்க முடியாது. ஓகேவா. அப்படிங்கிறப்ப இதில் தமிழ் சம்பந்தமாக விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா இந்த 3லையும் தமிழ் சம்பந்தமாக, தமிழ் அறிஞர்கள் சம்பந்தமாக சிலபஸில் உள்ள ஏதோ ஒரு நபரை பற்றி இதில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். சரியா. ரைட். அடுத்ததாக வந்து பாருங்கள் கல்வி அப்படிங்கிற தலைப்பு. ஸோ கல்வி தலைப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் மூதுரை இருக்குது. மூதுரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஔவையார் பற்றிய செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஔவையார் பற்றிய செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து முக்கியம், மூதுரை முக்கியம். சரியா. அடுத்து துன்பம் வெல்லும் கல்வி. ஸோ துன்பம் வெல்லும் கல்வியை பொறுத்த வரைக்கும் இதை வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் ஐ திங்க் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வந்து எழுதியிருப்பாங்க. இப்போல்லாம் நூலகம் பற்றி படிக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் ஓரலாக வந்து பார்த்துக்கலாம். இணை எழுத்துக்கள் கண்டிப்பாக படிக்கணும். சரியா. அப்போ இந்த இயலில் மூதுரையும் துன்பம் வெல்லும் கல்வியும் முக்கியம். இணை எழுத்துக்கள் படித்தாக வேண்டும். இணை எழுத்துக்கள் நம்மளுக்கு வந்து சிலபஸ் வந்து இருக்குது. அடுத்த ஆசாரக்கோவை அறநூல்களில் வந்து வரும். அறநூல்களில் ஆசாரக்கோவையும் ஒன்றா வந்து வரும். சரியா. அப்படி இருக்கிறப்ப ஆசாரக்கோவையை லைட்டாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா படிச்சுக்கணும். ஓகேவா. அடுத்து தமிழர் பெருவிழா அப்படிங்கிறது இது தமிழோட சிறப்புகள் வந்து வரும். தமிழின் சிறப்புகள், தமிழர்னாலும் ஓகே தான், இதையும் நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். தமிழின் சிறப்புகளில் வந்து வரும். ஓகேவா. அடுத்து மனம் கவரும் மாமல்லபுரம் இதுவும் தமிழோட சிறப்புகளில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தமிழ்நாடு பற்றி இருக்கிறதுனால சேர்த்துக்கலாம். ஓகேவா. மயங்கொடிகள் படிக்கணும், திருக்குறள் படிக்கணும், கண்மணிய கண்ணூருக்கு நம்மளுக்கு தேவையில்லை. அப்படி இருக்கிறப்ப இந்த நாகரிகம் பண்பாடில் ஒரு 4-5 டாபிக் வந்து படித்தாக வேண்டும். சரியா. ரைட். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் தொழில்பத்த இயலில், அதாவது 6வது இயலில் நானிலம் படைத்தவன் முடியரசன் வருவார். ஸோ முடியரசன் நம்மளுக்கு வந்து சிலபஸில் வந்து இருக்கார். முடியரசன் சிலபஸில் இருக்கார். அப்படிங்கிறப்ப இது வந்து படித்தே ஆக வேண்டும். கடலோடு விளையாடு நம்மளுக்கு வந்து தேவையில்லை. வளரும் வணிகம் இது வந்து தமிழ்நாடை பற்றின விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து தமிழின் சிறப்புகளும் நம்மளுக்கு வந்து வரும். தமிழின் தொன்மை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து வரும். வளரும் வணிகம் அப்படிங்கிறது.
ஏன்னா வணிகத்தை பற்றின தமிழில் கொடுத்த நூல்கள் இருந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்து உழைப்பையும் மூலதனம் நம்மளுக்கு கதை அது தேவையில்லை. சுட்டெழுத்து நான் எழுத்து ஓகே. ஓகேவா? அப்போ 6வது இயலில் இதெல்லாம் நம்ம வந்து படிக்கணும். அடுத்து 7வது இயலில் இயல் புதுமைகள் செய்யும் தேசம் இது அப்படிங்கிற இயல். இந்த இயலை பொறுத்த வரைக்கும் பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அப்படிங்கிற தலைப்பில் தாராபாரதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதின பாடல் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. தாராபாரதி சிலபஸ் இருக்காரா அப்படின்னு கேட்டால் சிலபஸில் இருக்கார். அப்படிங்கிறப்ப இந்த பாடம் கண்டிப்பாக படித்தாக வேண்டும். பாரதம் அன்றைய நாற்றாங்கால். தமிழ்நாட்டில் காந்தி தேவையில்லைன்னா அதுக்காக மொத்தமாக படிக்காமல் விட்டக்கூடாது. லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வேலுநாச்சியார் சிலபஸில் இருக்காங்க. ஸோ தேவை. 4 வகை சொற்கள் தேவை. ஓகேவா? அப்போ 7வது இயலில் மொத்தம் ஒரு 3 டாபிக் வந்து நம்ம வந்து படிச்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்து வந்து பாருங்கள், இந்த 8வது இயல் நம்மளுக்கு வந்து இந்த பெயர்ச்சொல் மட்டும் நல்லா வந்து பார்த்துக்கிட்டா போதும். ஓகேவா? பெயர்ச்சொல் மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டா வந்து போதும். சரி, அடுத்து திருக்குறள். ஓகே, திருக்குறளும் நல்லா வந்து பார்த்துக்கணும். மற்ற விஷயங்கள் இந்த பராபரக்கண்ணி, நீங்கள் நல்லவர், பசிப்பிணி போக்கிய பாவை, இது வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளவா வந்து முக்கியத்துவம் கிடையாது. சரியா? ஓகே, இந்த 9வது இயல் வந்து மனித மாலுமை இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிற இயல். இதில் வந்து எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா அணி இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். திருக்குறள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? இந்த ஆசிய ஜோதி, மனிதநேயம், முடிவில் ஒரு தொடக்கம் இது வந்து தேவையில்லை. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 9 இயலுக்குமே நம்ம வந்து 6ஆம் வகுப்பில் நம்ம வந்து எது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிட்டோம். சரியா சார்? அப்போ இதை மட்டும் படித்தா போதுமா? அப்போ மற்ற டாபிக்லாம் பார்க்க வேண்டாமா? கண்டிப்பாக பார்க்கணும். பட் இதை முதல்ல வந்து பார்த்துருங்க. ஸோ இதில் 6ஆம் வகுப்பில் இதை மட்டும் நீங்கள் வந்து படித்தால் அடுத்ததா 7th என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். 7th இது வந்து 7th இண்டெக்ஸ். ஓகேவா? 7th நியூ புக்கு ஃபுல் புக்காக வந்து இருக்கும். ஒரு சில பேர்கிட்ட வந்து என்ன இருக்காது அப்படின்னு கேட்டால் டேர்மாக வந்து வச்சுருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப நல்லது. சரியா? ஸோ இதில் மொழி பற்றின முதல் இயல் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? எங்கள் தமிழ் 1 2 பேச்சு மொழி, சொலவடை, குச்சி எழுகுறம், அதாவது இலக்கணம். நம்ம எப்பயுமே வந்து இலக்கணம் வந்து இந்த லாஸ்ட் இருக்கிற டாபிக் எப்பயுமே வந்து படித்து முடிச்சிடணும். ஓகேவா? அப்போ இது வந்து என்ன அப்படின்னா எதுக்காக அப்படின்னா தமிழோட சிறப்புகள், தமிழின் தொன்மை, இந்த இதில் வந்து உள்ள வந்து எல்லாமே அடங்கிடும். இந்த முதல் இயலில் எல்லாமே வந்து அடங்கிவிடும். ஸோ முதல் இயல் எல்லாமே வந்து படிக்க வேண்டும். அடுத்ததாக காடு அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து வரும். சரியா? காடு வந்து சுரதா எழுதின ஒரு தலைப்பு. ஸோ சுரதா வந்து நம்மளுக்கு வந்து சிலபஸில் இருக்காரா அப்படின்னு கேட்டால் சிலபஸில் வந்து சுரதா வந்து கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து காடு தேவையில்லை. சரியா? அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், அப்படியே நிற்கட்டும் அந்த மரமும் தேவையில்லை. ராஜமார்தாண்டன் எழுதுறது. விலங்குகள் உலகம் தேவையில்லை. இந்திய வனமகன் தேவையில்லை. 4 வகை குறுக்கங்கள். அடுத்து திருக்குறள். இந்த 2 வந்து படித்தாக வேண்டும். சரியா? ரைட். அடுத்து இது 2வது இயல். அடுத்து 3வது இயலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புலி தங்கிய குகை, புறநானூற்று பாடல். சரியா? காவற்பெண்டு எழுதின புறநானூற்று பாடல் வந்து வரும். இது தமிழரின் சிறப்புகளில் வந்து வரும். புறநானூறு படித்து வச்சுக்குவாங்க, நம்மளுக்கு வந்து கேட்கலாம். சரியா? ஓகே. அடுத்து பாஞ்சி வளம் தேவையில்லை. தேசியம் காத்த செம்மல், முத்துராமலிங்க தேவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னால் வந்து உள்ள சிலபஸ் வந்து இருந்தார். இப்போ வந்து தூக்கிட்டாங்க. கப்பலடி தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு ராப்பி சேதுப்பிள்ளை எழுதின ஒரு கட்டுரை வந்து வஉசி பற்றி கொடுத்துருப்பாங்க. இதுவும் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. வழக்கு படித்தாக வேண்டும். சரியா? ஸோ 3வது இயலில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நான் வந்து அப்போ இந்த இன்ட்டு போடுறதெல்லாம் அப்போ படிக்கக்கூடாதா சார் அப்படின்னு கேட்டால் படித்து கொள்ளலாம். ஆனால் லைட்டாக வந்து படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததாக அறிவியலும் தொழில்நுட்பமும் அப்படிங்கிற டாபிக், கலங்கரை விளக்கம். ஸோ கலங்கரை விளக்கம் பொறுத்த வரைக்கும் இது தேவையா அப்படின்னு கேட்டால் ஓகே. ஸோ அடுத்ததாக 4வது இயலாக இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பம் பற்றின விஷயம். இதில் வந்து எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா தமிழரின் கப்பல் கலை அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்ததாக இலக்கிய வகை சொற்கள் முக்கியம். ஓகேவா?
தமிழோட தொன்மைகள் தானே நீங்கள் வந்து சொன்னீங்க. இது வந்து தமிழரின் கப்பல் கலைன்னு தான் இருக்குது. அப்போ இது வந்து பார்க்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேள்வி வந்து வரும். பட் இது வந்து இதுக்கு முன்னாலாம் நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க, கப்பல் கலையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இந்த கலங்கரை விளக்கமும் கவின்மிகு கப்பலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கலங்கரை விளக்கம் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதியிருப்பார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இதுவும் சிலபஸில் வந்து இருக்குது. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் உள்ளே வந்து வருவார். சரியா? கவின்மிகு கப்பல் வந்து மருதன் இளநாகரான் வந்து இருப்பார். இது நம்மளுக்கு வந்து தேவையில்லை. சரியா? ரைட். கப்பல் கலை இது வந்து படிக்கணும். கவின்மிகு கப்பல் வந்து மருதன் இளநாகரான் இருப்பார். இது வந்து அவ்வளோவா தேவையில்லை. ஓகேவா? அடுத்து ஆழ்கடையின் அடியில் தேவையில்லை. இலக்கிய வகை சொற்கள் பார்க்கணும். அப்போ இயல் 4 இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இயல் 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்பத்தமிழ் கல்வி. இன்பத்தமிழ் கல்வியை பொறுத்த வரைக்கும் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா பாரதிதாசன் எழுதியிருப்பார். பாரதிதாசன். ஓகேவா? அப்போ பாரதிதாசன் நம்மளுக்கு வந்து பாவேந்தர் அப்படிங்கிற தலைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ படித்தாக வேண்டும். அடுத்து அழியா செல்வம். அழியா செல்வம் கல்வியை பற்றி அழியா செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது என்ன அப்படின்னா நாலடியார் நூல். சரியா? நாலடியார். ஸோ இது வந்து நம்ம வந்து படிச்சுக்கணும். அடுத்து வாழ்விக்கும் கல்வி இது வந்து அவ்வளோவா தேவையில்லை. பள்ளி மறுதெடுப்பு தேவையில்லை. ஓரெழுத்து ஒரு மொழி தேவை. சரியா? அப்போ இயல் 5 இதெல்லாம் வந்து படிக்கணும். அடுத்ததாக இயல் 6 கலை பற்றின ஒரு விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அப்படின்னா பேசும் ஓவியம், ஓவிய கலை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. சரியா? தமிழ் ஒளிர் இடங்கள் இது ரொம்ப முக்கியம். தமிழ் ஒளிர் இடங்கள், தொழிற்பெயர், திருக்குறள். ஸோ இந்த முதல் 2 வந்து ரொம்ப அவசியம் வந்து கிடையாது. அடுத்ததாக நாகரிகம் தலைப்பு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா திருநெல்வேலி பற்றின விஷயங்கள். ஸோ தமிழரோட சிறப்புகளில் வந்து இது வந்து வரும். பட் இருந்தாலும் சும்மா லைட்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? திருநெல்வேலி சீமை, அணி இலக்கணம். ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. இந்த 2 ரொம்ப முக்கியம் கிடையாது. பட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தாக விருந்தோம்பல் அப்படிங்கிறது முன்றுரை அரைனார் வந்து எழுதியிருப்பார். இதுவும் லைட்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ அடுத்தது 8வது இயல். 8வது இயலில் வந்து பார்த்திங்கன்னா எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அணி இலக்கணம். இது முக்கியமானதாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்து அவ்வளோவா வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லை. புதுமை விளக்கம் வேணால் லைட்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து தேவையில்லை. அறம் எனும் கதிரும் லைட்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப தேவையில்லை. சரியா? ரைட். இது வந்து எதுக்காக அப்படின்னா பழைய வினாக்கள் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அடுத்து மழைப்பொழிவு. ஸோ மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் இதை பற்றி யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா கண்ணதாசன் எழுதியிருப்பார். ஸோ கண்ணதாசன் சிலபஸில் இருக்காரா அப்படின்னு கேட்டால் இருக்கார். ஸோ மழைப்பொழிவு நல்லா வந்து படிச்சுக்கணும். அடுத்து கண்ணியமிகு தலைவர் பார்த்துக்கணும். ஓகேவா? ஆகு பெயர், திருக்குறள். ஸோ 7ஆம் வகுப்பில் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் இப்போ சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக 8ஆம் வகுப்பு. 8ஆம் வகுப்பில் இந்த மொழி பற்றின விஷயம் எல்லாமே வந்து படிக்கணும். சரியா? ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த 8ஆம் வகுப்பில் இந்த மொழி பற்றின. இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்றும் இல்லைன்னா ஏன் 4-5 கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா தமிழ் மொழியை பற்றின எல்லா விஷயங்களும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போ முதல் இயல் வந்து நல்லா பார்த்துக்கணும். 2வது இயலை பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா வினைமுற்று அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருக்குறள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு தெரியும். சரியா? ஸோ இலக்கணம் பார்த்துக்கணும். மற்ற எல்லாமே ஓடை வாணிதாசன் எழுதின இந்த பாடம். ஸோ இது வந்து லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லை. இதுவும் தேவையில்லை. ஓகேவா? அடுத்து அறிவியல் தொழில்நுட்பத்தில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா எச்சம். சரியா? ஸோ எச்சம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது படிக்கலாம். ஓகேவா? நோயும் மருந்தும் இங்கே மனப்பாட பாடலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நோயும் மருந்தும் வருமுன் காப்பவன் கூட நம்மளுக்கு வந்து தேவையில்லை. நோயும் மருந்தும் லைட்டாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கோங்க. சரியா? ரொம்ப முக்கியம் வந்து கிடையாது. ஓகே. அடுத்ததாக கல்வி பற்றின விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. கல்வி அழகே அழகு அப்படிங்கிற தலைப்பில் குமரகுருபரர் எழுதின ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளுக்கு இது சிலபஸில் கிடையாது. சரியா? புத்திய தீட்டு வேண்டாம். பல்துறை கல்வி வேண்டாம். சரியா? வேற்றுமை இது தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இப்போ வேண்டாம் அப்படின்னா மொத்தமாக வந்து படிக்காமல் விட்டுறாதீங்க. சரியா? என்ன பண்ணுங்க அப்படின்னா லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து குழலெழுதி ஆணி எழுதுல வந்து எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா தமிழர் இசைக்கருவிகள்.
நாட்டுப்புற கைவினை கலைகள். சரியா? அடுத்து தொகைநிலை தொகாநிலை திருக்குறள். இந்த 4மே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ரைட். ஸோ பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிறதும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது வந்து படித்து வைத்துக் கொள்ளலாம். சரியா? வேஸ்ட் ஆகாது. ஓகே. அடுத்ததாக இயல் 6ல் வந்து பார்த்திங்கன்னா வணிகம் பற்றின விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புணர்ச்சி நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொங்கு நாட்டு வணிகம் லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? மற்ற எல்லாம் ரொம்ப வந்து அவசியம் வந்து கிடையாது. அடுத்து இதில் அறிவுசால் அவையார், அதாவது இயல் 7ல் அறிவுசால் அவையார் வல்லினம் மிகுமிடமும் வல்லினம் மிகா இடமும். சரியா? படைவளம் வந்து கலிங்கத்துப்பரிலேருந்து கொடுத்துருப்பாங்க. லைட்டாக மட்டும் பார்த்து வைத்துக் கொள்ளலாம். சரியா? அடுத்ததாக இயல் 8. ஸோ இயல் 8 பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியம் அப்படின்னா திருக்குறள், யாப்பு இலக்கணம். சரியா? அடுத்து இந்த விஷயங்கள், இந்த ஒன்றை குலம், மெய்ஞான ஒளி, ஐதவ சித்திகள், இது வந்து ரொம்ப முக்கியம் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ படிக்கிறப்ப நம்ம எது இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அடுத்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அணி திருக்குறள். சரியா? மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிலபஸில் இல்லாத ஒரு விஷயந்தான். ஸோ 8ஆம் வகுப்பில் இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அடுத்ததாக 9ஆம் வகுப்பு. ஸோ 9ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் எது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். நீங்கள் வந்து படிக்கிறப்போ 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு ரெண்டும் வந்து ரொம்ப நல்லா வந்து தெளிவாக வந்து இருக்கணும். அதாவது மொழித்திறன் பயிற்சி நல்லா வந்து படிச்சுக்கணும், இலக்கணம் ரொம்ப நல்லா வந்து படிச்சுக்கணும் 9ஆம் வகுப்பும் 10ஆம் வகுப்பு. ஓகேவா? இப்போ 9ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் மொழி பற்றின இந்த முதல் டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. திராவிட மொழி குடும்பம் கண்டிப்பாக படிக்க வேண்டும். தமிழோவியம் படிக்க வேண்டும். தமிழ் விடுத்துவது, வளரும் செல்வம், தொடர் இலக்கணம் எல்லாமே வந்து படிக்கணும். மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகுப்புலேயும் முதல் அந்த இயல் வந்து நல்லா வந்து படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். சரியா? அடுத்து இதில் பட்டமரம் படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா? பட்டமரம் அப்படிங்கிறது சிலபஸில் இல்லாத மாதிரி இருக்கும், பட் சிலபஸில் இருக்குது. சரியா? அடுத்து புறநானூறு லைட்டாக வந்து படிச்சுக்கோங்க, துணை வினைகள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? மற்ற எல்லாமே இந்த நீரின்றி அமையாத உலகு, பெரிய புராணம், தண்ணீர் வந்து கந்தர்வ எழுதுனது அது துணைப்படத்தில் வந்து வரும். சரியா? ஸோ இந்த இதெல்லாம் வந்து லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப வந்து அவசியம் வந்து கிடையாது. எப்பயுமே இந்த 9th 10th வந்து நம்ம எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்லா பார்த்துக்கிறது நல்லது. அடுத்து இயல் 3ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஏறு தழுவுதல். நம்ம தமிழரோட சிறப்புகள் வந்து வரும், தமிழ் இலக்கியம் வந்து வரும். ஸோ ஏறுதழுவுதல் படிக்கணும், அகலாய்வு படிக்கணும். அகலாய்வு பொறுத்த வரைக்கும் இது வந்து யூனிட் 8ல் வந்து கவர் ஆகும். தமிழ்லையும் படிச்சுக்கலாம், யூனிட் 8லையும் கவர் ஆகும். ஓகேவா? வல்லினம் மிகுமிடங்கள் திருக்குறள். மணிமேலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதுக்கு மேலே சிலபஸ் வந்து இருந்துச்சு, இப்போ சிலபஸ் வந்து கிடையாது. இருந்தாலும் ஒரு தடவை என்ன பண்ணால் ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீடு மட்டும் பண்ணுங்கள், ஜஸ்ட்டு ரீடு மட்டும் பண்ணுங்கள், ரொம்ப அவசியம் வந்து தேவையில்லை. அடுத்து இயல் 4ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயல் 4 பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா வல்லினம் மிகுமிடங்களும். அடுத்து உயிர் வகை பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியர் எழுதியிருப்பார். ஸோ தமிழோட சிறப்புகளும் இதில் வந்து வரும். ஸோ இது வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும், இதுவும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு அந்த ஆங்கில வார்த்தைகள்லாம் வந்து நிறையா வந்து வந்திருக்கும். ஆங்கில வார்த்தைகள் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக அந்த கம்ப்யூட்டர் பற்றி நிறையா அந்த டெக்னாலஜி பற்றி இது வந்து வரும். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓஎன் சமால் தொடர்கள் நமக்கு வந்து தேவையில்லை, வைரமுத்து எழுதின ஒரு விஷயம் வந்து இருக்கும். அடுத்து கல்வியில் சிறந்த பெண்கள், இந்த டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு யூனிட் 8ல் வந்து கவர் ஆகும். ஸோ பார்த்துக்கலாம். குடும்ப விளக்கு வந்து பாரதிதாசன் எழுதுனது. ஸோ நம்மளுக்கு வந்து வரும். சிறுபஞ்சம் மூலம் வரும். வீட்டுக்கு ஒரு புத்தகம் அண்ணா எழுதுனது, இது நம்மளுக்கு வந்து தேவையில்லை, இடைச்சொல் உரிச்சல் வரும். சரியா? அடுத்து 6வது இயல். ஸோ 6வது இயல் பொறுத்த வரைக்கும் சிற்பக்கலை நம்ம வந்து படித்தாக வேண்டும். அடுத்ததாக புணர்ச்சி திருக்குறள். மித்த விஷயங்கள் லைட்டாக மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப வந்து தேவையில்லை. அடுத்து இந்த 7வது இயலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு, இது ரொம்ப முக்கியம் வந்து கிடையாது, பட் இருந்தாலும் லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க. இதில் வேறு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஆகுபெயர் முக்கியம். சந்தை பற்றின விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ரீடு மட்டும் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம் வந்து கிடையாது, இது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது.
சரியா? ரைட். அடுத்ததாக இந்த இதில் இயல் 8ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா யாப்பு முக்கியம். மற்ற எல்லாமே வந்து உங்களோட விருப்பம், நீங்கள் படிக்கிறதும் படிக்காததும். பட் நம்மளுக்கு வந்து சிலபஸில் கவர் ஆகாது. அதுக்காக சிலபஸ் கவர் ஆனால் புத்தகத்தை கரெக்டாக கூடாது, பின்னால் அந்த மொழித்திறன் பயிற்சிலாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து இயல் 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எது முக்கியம் அப்படின்னா அணி இலக்கணம், திருக்குறள். இந்த மற்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து அவசியம் வந்து கிடையாது. சரியா? அக்கறை கல்யாணிஜி இருப்பார். குறுந்தொகை லைட்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இது வந்து 9th நீங்கள் வந்து படிக்க வேண்டிய டாபிக்ஸ். ஓகேவா? ரைட். அடுத்ததாக 10th. ஸோ 10th பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 10th தான் நம்மளுக்கு வந்து மெயினேமும். ஸோ 10th பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் முக்கியம் அப்படின்னா மெஜாரிட்டி எல்லாத்தையும் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா என்ன கேட்பானே நம்மளுக்கு வந்து தெரியாது. சரியா? ஸோ அடுத்ததாக 10th தமிழ் புக்கை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ 10th தமிழ் புக்கை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். ரொம்ப முக்கியமான பாடம் அப்படின்னா அதாவது புத்தகம் அப்படின்னா 10th வந்து சொல்லலாம். ஓகேவா? இதில் என்னென்னலாம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். இதில் எல்லாமே மெஜாரிட்டி முக்கியமாக வந்து வரும். பட் இருந்தாலும் நம்ம எதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து எடுக்கலாம். சரியா? ஸோ ஓகே, வழக்கம் போல் மொழியை பற்றி நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா பார்த்தரணும். ஓகேவா? சார் உரைநடைன்னு அணிகலன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து நான் வந்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. கண்டிப்பாக தமிழ் மொழியை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல் இயல் முக்கியம், கேள்விகள் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த முதல் இயலிருந்து. ஏன்னா தமிழ் மொழியை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்து 2வது இயல் பொறுத்த வரைக்கும் இதில் எது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா தொகைநிலை தொடர், நம்மளுக்கு வழக்கம் போல் இலக்கணம். சரியா? மற்றதில் இந்த கேட்கிறதா என் குரல் காற்றை வா அப்படிங்கிறது காற்றை பற்றி கொடுத்துருப்பாங்க. இது லைட்டாக மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? மற்றது முல்லைப்பாட்டு உங்களுக்கு தேவைன்னா பாருங்கள், இல்லைன்னா வேண்டாம். புயலில் ஒரு தோணி வேண்டாம். சரியா? ஓகே, புயலில் ஒரு தோணி சாரி லைட்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 3வது இயல். ஸோ 3வது இயல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா தொகைநிலை தொடர், திருக்குறள். இந்த ரெண்டும் வந்து முக்கியம். மற்ற 3மே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிலபஸ் வந்து கிடையாது. இதில் இந்த விருந்து போட்டுறதும் இருக்கு இல்லையா, இது தமிழின் சிறப்புகளில் ஒரு சிலது வந்து வரும். ஸோ விருந்து போட்டுறதும் பார்த்துக்கணும், தமிழின் சிறப்புகளில் வந்து வரும். ஏன் சார் தமிழின் சிறப்புகளே வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே அடங்கிரும்பா. தமிழின் சிறப்புகள் தமிழின் தொன்மையில் அடங்கிரும். சரியா? அடுத்து இயல் 4. ஸோ இயல் 4 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இலக்கணம், இந்த மொழிபெயர்ப்பு கல்வி. இது லைட்டாக சாரி இது வந்து இயல் 5ல் வந்து வரும். இயல் 4ல் இலக்கணம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது லைட்டாக மட்டும் பார்த்துக்கோ, ரொம்ப தேவை வந்து கிடையாது. இந்த பெருமாள் திருமொழி, பரிபாடல் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அவ்வளோவா வந்து தேவையில்லை. இலக்கணம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இயல் 5. இயல் 5 பொறுத்த வரைக்கும் வினா விடை பொருள்கோள் இது வந்து பார்க்கணும். மற்றபடி இந்த நீதி வெண்பா திருவிழா புராணம் இது வந்து ஜஸ்ட் ரீடு. சரியா? ஜஸ்ட் ரீடு, ரொம்ப வந்து முக்கியம் வந்து கிடையாது. ஓகே. அடுத்து 6வது இயல். ஸோ 6வது இயல் பொறுத்த வரைக்கும் கலை பற்றின விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் அகப்பொருள் இலக்கணம் முக்கியம், திருக்குறள் முக்கியம். மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கியத்தில் நமக்கு வந்து கம்பராமாயணம்லாம் போன டைம் வந்து ஒரு 2-3 கேள்வி வந்து கேட்டுருவாங்க. இந்த டைம் சிலபஸ் வந்து இல்லை. ஸோ ரீடு. சரியா? அடுத்து 7வது இயல். 7வது இயல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மங்கையரா பிறப்பு இருக்குது. ஸோ இது வந்து யூனிட் 8ல் வந்து கவர் ஆகும். இதை படித்து வச்சுக்கோங்க. புறப்பொருள் இலக்கணம் ரொம்ப முக்கியம். இதில் வந்து கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் புறப்பொருள் இலக்கணத்துலேருந்து. மற்ற எல்லாமே வந்து ரொம்ப அவசியம் வந்து கிடையாது. அடுத்து 8வது இயல். 8வது இயல் பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியத்தில் அறம் படிக்கணும். இது யூனிட் 8லேயும் கவர் ஆகும். நம்மளுக்கும் தமிழ் சிறப்புகள் வந்து வரும். சரியா? காலக்கணிதம் படிக்கிற மாதிரி வந்து இருக்கும்.
காலக்கணிதம் படிக்கிற மாதிரினா கண்ணதாசன் வந்து வருவார் நினைக்கிறேன். சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பாவகை. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து படிக்கணும். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து இயல் 9. இயல் 9 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அணி, திருக்குறள். மற்ற எல்லாமே வந்து ஜஸ்ட்டு ஒரு டைம் வந்து ரீட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து மிக முக்கியமான பாடங்கள். சரியா? இப்போ சொன்னது எல்லாமே பாடத்தை படிச்சுட்டு அடுத்து மொழித்திறன் பயிற்சி படிச்சுட்டு ரெட் கார்டு மார்க் பண்ணது பாக்ஸ்குள்ளே உள்ளது. இது